ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்திரமும் கைப்பழக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஆத்தங்குடி டைல்ஸ் செய்கிறதுக்கான மோல்டு எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மோல்டில் இருக்கிற டிசைன் செய்கிறதுக்காக பித்தளை தகடை எடுத்திருக்காங்க. அடுத்ததாக அந்த தகடை சின்ன சின்ன சைஸில் வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டப்பட்ட பித்தளை தகடுகளை எல்லாம் எடுத்து இதோட ஓரங்கள் சமமாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, இதை நறுக்கும் பொழுது இதோட ஓரங்களில் நிறைய சிராய்ப்புகளெல்லாம் இருக்கும். அந்த சிராய்ப்புகள்லாம் இருக்கக்கூடாது. அதனால் அதை நல்லா தேய்ச்சி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தேய்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, இதோட ஓரங்கள்லாம் நல்லா ஷைனிங்காக மாறிடும், பளபளன்னு இருக்கும். அந்த மாதிரி மாறினா தான் நம்மளுடைய டைல்ஸில் அந்த பூக்கள் நல்லா அழகாக தெள்ள தெளிவாக ஒன்றோட ஒன்று வேறுபட்டு தெரியும். முழுக்க முழுக்க கையிலே செய்கிறதுனால நிறைய தடவை இதை செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, டைல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிசைனை நமக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. ஏற்கனவே நறுக்கி இருக்கக்கூடிய அந்த பித்தளை தகடுகளை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நமக்கு என்ன வடிவம் தேவையோ அந்த வடிவத்துக்கு இந்த தகடுகளை எல்லாத்தையும் நெளிக்கிறாங்க. இது எல்லாமே கைகள்னால செய்யப்படக்கூடிய ஒரு வேலை தான். அதனால் இந்த டிசைன்களை எல்லாத்தையுமே நிறைய தடவை சோதனை செஞ்சு பார்க்குறாங்க. சரி, அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போது ஒரு கண்ணாடி மேலே நம்ம டைல்ஸ் அளவு உள்ள ஒரு பேப்பரை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பேப்பர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைல்ஸோட டிசைன் இருக்கும். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த பித்தளை தகடுகளை எல்லாத்தையுமே வளைத்து வச்சுருக்கிறோம். அந்த வளைக்கப்பட்ட அந்த தகடுகளை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தடவை இதுக்கு மேலே சரியாக பொருந்துதா அப்படிங்கிறத சோதனை செஞ்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி சோதனை செஞ்சு பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம்னா அதை மறுபடியும் நம்மளால் ஈஸியாக திருத்திக்கிற முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சோதனை செஞ்சு பார்க்குறாங்க. இப்படி சோதனை செய்யப்பட்ட இந்த டிசைன்களை எல்லாத்தையுமே பற்ற வைக்கணும். அதை எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்கலாமா? இப்போது டைல்ஸ் டிசைனிங் பேப்பரை எடுத்து கீழே வச்சுருக்காங்க. அந்த பேப்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. அந்த கண்ணாடி மேலே நம்மளுடைய பித்தளை தகடுகளை எல்லாம் எடுத்து சரியாக பொருத்தி வைக்கிறாங்க. இப்போது இந்த டிசைன் எல்லாமே பற்ற வைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. சரி வாங்க, இது எப்படி பற்ற வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெல்டிங் ஒர்க் பண்ணுறதுக்காக கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கம்பியை எடுத்து நல்லா பழுக்க காய்ச்சுறாங்க. பழுக்க காய்ச்சினா அந்த கம்பியை எடுத்து ஈயத்தில் தொடுறாங்க. ஈயத்தில் தொடும் பொழுது அது சீக்கிரமாக உருகிடுது. உருகக்கூடிய இதே வேகத்தில் அதை எடுத்து உடனே நம்மளுடைய டிசைனில் வச்சிடுறாங்க. நம்மளுடைய டிசைன் பித்தளையில் செய்கிறதுனால ஒன்றோட ஒன்று சுலபமாக ஒட்டிக்கிறது. இப்படி தாங்க இந்த டைல்ஸோட மோல்டு நமக்கு செய்கிறாங்க. சரி, இதை பரிசோதனை செஞ்சு பார்த்துடலாமா? இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் செய்கிறதுக்கான மோல்டிங்கை நமக்கு செஞ்சு காட்டினவங்க யார் அப்படின்னா, சிவகாமி டைல்ஸ் மோல்டு பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வச்சுருக்கவங்க தான். இவங்க ஆத்தங்குடி டைல்ஸ் செய்யக்கூடிய எல்லா கம்பெனிக்குமே இந்த மாதிரியான ஃப்ளவர் மோல்டை செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்களுடைய முகவரி எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க ஆசையாக இருக்கா? அந்த வீடியோவோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.